வாங்க, நளன் தமயந்தியோட காவிய காதல் கதைய பாப்போம். விதியால சோதிக்கப்பட்ட ஒரு கதை அது. முதல்ல நிஷத நாட்டு அரசன் நலன் ரொம்ப நல்லவர், சிறந்த வீரர். இன்னொரு பக்கம் விதர்ப நாட்டு இளவரசி தமயந்தி. அவளோட அழக பத்தி ஊரே பேசுச்சு. ஆனா ஒரு மாய அன்ன பறவை அவங்க 2 பேர் வாழ்க்கையும் மொத்தமா மாத்த போகுது. அந்த அன்னம் தமயந்தி கிட்ட சொல்லிச்சு, உனக்காகவே நலன்னு ஒருத்தன் பிறந்திருக்கான்னு. பாத்துக்கவே இல்ல. ஆனா அந்த அண்ணத்தோட வார்த்தை 2 பேரோட மனசையும் இணைச்சிடுச்சு. ஆனா அவங்க காதலுக்கு முதல் சோதனையே ஆரம்பிச்சது. அவளோட சுயம்பரத்துக்கு தேவர்களே நேர்ல வந்தாங்க. ஆனா தமயந்தி மனசுல இருந்ததே ஒருத்தர் தான். அத்தனை தேவர்களையும் விட்டுட்டு அவ மனசுக்கு பிடிச்ச நலனையே தேர்ந்தெடுத்தா. கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆனா அது நீடிக்கல. கலிங்கிற ஒரு தீய சக்தி அவங்க சந்தோஷத்தை பார்த்து பொறாமப்பட்டது. களியோடு சூழ்ச்சியால நளன் சூதாட்டத்துல எல்லாத்தையும் இழந்தான். ராஜ்யம், செல்வம் எல்லாமே போச்சு. இந்த இழப்பு அவனை ஒரு ரொம்ப கஷ்டமான முடிவை எடுக்க வச்சது. தன்னை நம்பி வந்தவ கஷ்டப்படக்கூடாதுன்னு தூங்கிட்டு இருந்த தமயந்திய காட்டுல விட்டுட்டு போயிட்டான். காலையில எந்திரிச்சு பார்த்தா கூட இருந்த கணவனை காணோம். தமயந்திக்கு உலகமே இருண்டுருச்சு. ஆனாலும் அவ நம்பிக்கை போகல. எப்படியும் தன் காதல் ஜெயிக்கும்னு முழுசா நம்பினான். நலன் தேரோட்டியா மாறுவேஷத்துல வாழ்ந்தான். தமயந்தி அவனை தேடி ஊர் ஊரா அலைஞ்சான். ரொம்ப நாள் கழிச்சு விதி அவங்க 2 பேரையும் மறுபடியும் ஒன்னு சேர்த்துச்சு. உருவம் மாறினாலும் தமயந்தி நலனை கண்டுபிடிச்சிட்டா. உன் பார்வை நீதான் என் நலன்னு சொன்னான். அவளோட காதல்ல இருந்த உண்மைய கேட்டதும் நலனோட சாபம் நீங்கி பழைய உருவத்துக்கு வந்தான். அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி அவங்க காதல் ஜெயிச்சது. கண்ணீரோட ஒன்னு சேர்ந்தாங்க. இதுதான் சொல்லுவாங்க, உண்மையான காதலுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் கடைசில அதுதான் ஜெயிக்கும்.